ஏ வந்து நமக்கு 8ன்னு தெரியும் முதல் உறுப்பு. டி கண்டுபிடிக்கணும்னா இதிலிருந்து இதை கழிப்போம். 7 1/4 - 8. இப்போ இது வந்து கலப்பு பின்னத்தில் இருக்குது. தகா பின்னமாக மாற்றணும். 4 28 28 1 29/4 -8 கழிக்கணும். இங்கே வந்து பின்னத்தில் இருக்குது, இங்கே முழு எண்ணாக இருக்குது. அப்போ கீழே 1 போடுவோம். மீச்சிமா எடுப்போம். 4ஐயும் 1 எடுத்தோம்னா மீச்சிமா வந்து 4ன்னு கிடைக்கும். 4 போட்டுருவோம். கீழே 4 இருக்கிறதுனால அந்த 29 அப்படியே போட்டுருவோம். அடுத்து மைனஸ் சிம்பல். இங்கே ரெண்டாவது இதில் கீழே 1 இருக்குது, அதை 4ஆக மாற்றோம்னா கீழே 4ஆல் பெருக்கும். அப்போ மேலேயும் 4ஆல் பெருக்கணும். 32 என்னாங்க 32. இப்போ கழிச்சோம்னா நமக்கு -3/4ன்னு கிடைக்கும். அப்போ இங்கே வந்து டியோட மதிப்பு -3/4. இப்போ ஃபார்முலாவில் போட்டுடலாமா? S15. ஏன்னா 15வது உறுப்பு முதல் 15 உறுப்புகளின் கூடுதல்னு கேட்டிருக்காங்க. அதனால் S15 போட்டாச்சு. எண்ணுக்கு பதிலாக 15/2 இன்ட்டு 2a. ஏல என்னது 8. 2 × 8 16 ப்ளஸ் n - 1னா 15 - 1 14 இன்ட்டு டி வந்து -3/4. அடுத்து பாருங்கள். இப்போ இதை அடிக்கலாம். 2ஆல் அடிக்கலாம். 2 4 7 2 14. இப்போ 15/2 இன்ட்டு 16. இப்போ இதை பெருக்கிறோமா? ப்ளஸ் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் 21/2. அடுத்து இதை கூட்டணும். மீச்சியமாக எடுப்போம். ஏன்னா இங்கே வந்து கீழே 1 இல்லாட்டி 1 இருக்கதா அர்த்தம். அப்போ 1க்கும் 2க்கும் மீச்சியமாக எடுத்தால் 2. கீழே 1 இருக்குது. இதை 2ஆக மாற்றோம்னா கீழே 2ஆல் பெருக்கும்போது மேலே 2ஆல் பெருக்குவோம். 16 2 32. அடுத்து -21. இப்போது நமக்கு 11/2ன்னு கிடைக்கும். 15/2 இன்ட்டு 11/2. இப்போது நம்ம இதை பெருக்கலாமா? 15 11 1 5 1 1 5 1 5 6 1 165/2 2 பெருக்கினா 4. அப்போ நமக்கு முதல் 15 உறுப்புகளின் கூடுதல் மதிப்பு வந்து 165/4ன்னு கிடைக்கும். ஏபியை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா நல்லா பார்த்துக்கோங்க. சம்மையும் புரிஞ்சு பாருங்கள்.